வாட்ஸ்அப் guys, வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப் டேடிஸ் ஹோம். 2015 ரிலீஸ் ஆன இந்த படம் வந்து நான் இப்போ தான் ரீசெண்டாக தான் பார்த்தேன் நெட்ஃப்ளிக்ஸில். சரி, சும்மா அந்த மழை டைமில் இருக்கும்போது என்னடா பண்ணலாம் அப்படின்னு தோணுனப்போ, சரி நம்ம நெட்ஃப்ளிக்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தப்போ ஒரு ஃபன் என்டர்டெய்னிங்கான மூவி பார்க்கணும் அப்படின்ட்டு தோணுச்சு. ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக இந்த படம் வந்து கண்ணில் சிக்கிச்சுன்றனால, அதே மாதிரி மார்க் வால்பர்கும் வில் ஃபேரலோட காம்போ வேறு. சரி, நம்ம பார்க்காம இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அண்ட் அதனோட ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்டிங் வித், நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃபன் என்டர்டெய்னிங்கான ஒரு மூவி இது. அண்டு வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் ஒரு படம் பார்க்கணும், ஒரு ஃபேமிலியோடையோ இல்லை கிட்ஸோடையோ ஒரு படம் பார்க்கணுன்றப்ப நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணலாம். அண்ட் வந்து இது வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. தமிழ், தெலுங்கு அது எதுலேயும் அவைலபிளாக இல்லை. அண்ட் வந்து அண்ட் வில் காம்போ வேறு. அண்ட் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அவங்களோட இது. த அதர் கைஸ்ன்ட்டு இனி ஒரு மூவி வந்து அவங்களோடது இருக்கும். அது செம்ம ஃபன்னாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே ஒரு ஒன் ஆஃப் த சூப்பரான மூவி. அண்டு மார்க் வால்பர்க் ஒரு அண்டர் ரேட்டடான ஆக்டருங்க. எல்லா ஜான்ராவும் சூப்பராக பூந்து விளையாடுவார். நீங்கள் வந்து இந்த படம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். சில சமயம் ரொம்ப க்ரைம் த்ரில்லராக நடிப்பார். அண்ட் வந்து அவருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் வந்து இனி அமையலன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா அந்தளவுக்கு பொட்டென்ஷியலான ஆக்டரு ஹாலிவுட் வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அண்டு நான் அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இதில் வர்ற காமெடிஸ் எல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். நீங்கள் வில் ஃபேரல்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்கும் பேசிக்காகவே காமெடி தான் தோணும். அண்ட் இதில் வந்து சூப்பராக பண்ணியிருப்பார் அவர். அண்ட் நிறைய விஷயம் ரொம்ப ஹியூமரஸாகவும் இருக்கும். அண்டு அது வந்து கிட்ஸ் கூடயும் கனெக்ட் ஆகும், எல்லா ஆடியன்ஸ் கூடயும் கனெக்ட் ஆகும். இனி ஒன்று வந்து அந்த ஃபேமிலி வந்து எல்லாருமே கேதரிங்காக நம்ம இருக்கிறப்ப அந்த படம் பார்க்கக்குள்ள உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு வைபான ஒரு படம். அண்ட் அப்படியே நம்ம நெகட்டிவ்ஸ் கிட்ட வந்தோன்னா, நான் வந்து ஸ்டோரியை தான் சொல்லுவேன். இந்த ஸ்டோரியோட எண்டிங் வந்து நிறைய பேர்த்துக்கு பிடிச்சிருக்கலாம், நிறைய பேர்த்துக்கு ஒர்க் அவுட் ஆகாமலே இருக்கலாம். பட் ஆனால் எனக்கு பர்சனலாக எனக்கு இந்த ஸ்டோரியோட எண்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் டேடிஸ் ஹோம் 2 நான் இனி பார்க்கல. பட் ஆனால் இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டுன்றனால சூப்பராக எடுத்திருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனால் அது நிறைய ஆடியன்ஸ்க்கு வந்து கனெக்ட் ஆகாது அந்த எண்டிங் வந்து. அண்ட் வந்து ரொம்ப லீனியரானதுங்க. நீங்கள் அடுத்து என்ன விஷயம் நடக்க போகுதுன்னு ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னிங்கன்றனால அது அந்த மாதிரி எடுத்திருந்தாங்க. அண்ட் அந்த லீனியர் ஒரு இது. அண்ட் இனி ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து 100ஓட 101வது படமாக தான் நீங்கள் எல்லாருமே கன்சிடர் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஏகச்சக்க படம் வந்துருச்சு. அதே மாதிரி ஒரு ஹியூமரில், இதே மாதிரி ஒரு இதில் நீங்கள் வில் ஃபேரல் அண்ட் மார்க் வால்பர்கோட காம்போ பார்க்கணுன்ற நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ஒரு டைமாவது பாருங்கள். ஒரு மஸ்ட் வாட்ச் மூவின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஒரு சூப்பரான ஒரு ஃபன்னாக என்டர்டெய்னிங்கான மூவி. ஸோ அதனால் டைம் இருந்தால் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த படம் பார்த்துட்டிங்களா அண்ட் உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Hats Off signing off. Take care. Cheers. Bye.